எல்லோருக்கும் நமஸ்காரம். எஸ்டி ஸ்ரீதரன் யூடியூப் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என இரு கரம் கூப்பி வரவேற்கிறேன். இன்றைக்கு மிகவும் ஒரு முக்கியமான நாள். எஸ்டி ஸ்ரீதரன் யூடியூப் சேனலும் வின்டேஜ் ஹெரிட்டேஜ் இரண்டு பேரும் கலந்து இந்த ப்ரோக்ராம் கொடுக்க போகிறோம். வின்டேஜ் ஹெரிட்டேஜ் ஆரம்பித்து 33 வருஷம் ஆச்சு. இதோட அதனுடைய நிறைவேறு வியாபாரி இன்றைக்கி நாங்கள் பண்ண போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், ராதாபிரகாஷ் சுந்தர் அவர் எல்லாமே எதுவுமே கிடையாது. வின்டேஜ் ஹெரிட்டேஜுக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் ராதாபிரகாஷ் சுந்தர். அவருக்கு நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். ஸோ இன்று நம்ம பண்ணப்போது சங்கீத மேதை, சங்கீத பிதாமகர் ஜி ராமநாதன் அவர் கையாண்ட கர்நாடக மியூசிக். அவர் எத்தனை மிட்டு போட்டிருக்காரு, 6 கணக்கான மிட்டு போட்டிருக்காரு. அதில் எதை விடுறது எதை இது பண்ணுறது எனக்கு தெரியல. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கர்நாடக மியூசிக்கில் அவரை போட்ட மெட்டிலேருந்து சில பாடல்களுக்கு உங்களுக்கு ஒரு 5-6 ஒரு 7-8 ராகம் ஒரு 10 ராகம் இருக்கும். அதை உங்களுக்கு பத்திரம் பண்ண போகிறேன். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அளிப்பதில் நாங்கள் பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். இதில் இன்னொரு பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால், இந்த அரங்கத்திற்கு எங்களுடைய முதல் நிகழ்ச்சி இதுதான். இணைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். முதல் பாடலாக பற்றுவித்தார் படத்திலிருந்து ஆனந்த பைரவி ராகத்திலிருந்து ஒரு பாடலை சுந்தர் அவர்கள் ஆரம்பித்து வைப்பார். நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் வின்டேஜ் ஹெரிட்டேஜ் உறுப்பினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நாம் ஜி ராமநாதன் அவர்கள் கையாண்ட ராகங்களில் கர்நாடக ராகங்களை மட்டும் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஜி ராமநாதனுடைய பாடல்களை எல்லாம் பார்த்தாக்க ஒரு 250 பாடல்கள் ராகங்கள் அடிப்படையிலான பாடல்களோ 250 பாடல்களுக்கு மேலாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த நிகழ்ச்சி ஜி ராமநாதன் அவர்கள் கர்நாடக இசை ராகங்களில், இந்துஸ்தானி இசை ராகங்கள் வேறு, கர்நாடக இசை ராகங்களில் அவர் மெட்டமைத்த பாடல்களை வைத்து இந்த நிகழ்ச்சி நடத்தப் போகிறோம். அதிலும் மெட்டமைத்த சில ராகங்களில் சில பாடல்களை இங்கே சொல்லப் போகிறோம். ஏனென்றால் பெரிய தலைப்பு, ராமநாதன் பெரிய தலைப்பு, அதில் மிகவும் கஷ்டமாக தேர்ந்தெடுப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. அதனால் அவர் இசையமைத்த ஹிந்துஸ்தானி ராகங்களில் உள்ள அமைந்த பாடல்களை வேறொரு நிகழ்ச்சியாக தையலாம் என்று பாகம் 2இல் கொடுக்கலாம் என்று இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு கர்நாடக ராகங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். திரு ஸ்ரீதர் அவர்கள் சொன்னது போல் ஆனந்த பைரவி ராகத்தில் நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்துள்ள இந்த பாடல் பட்டினத்தார் திரைப்படத்தில் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பாடியுள்ள ஒரு பாடல். ஈரை கவரும் முன்பிணமாய் சுடலை எண்டி நமது உடலும் வெந்தழியும் நாளிலே நம் நாடு எங்கே, பெரும் வீடு எங்கே, காப்பு நஞ்சை எங்கே, தோப்பு புஞ்சை எங்கே, அதிகாரம் எங்கே,
வியாபாரம் எங்கே, மனைவி மக்கள் எங்கே, வைத்த ரொக்கம் எங்கே, வாங்கின வட்டி எங்கே, இரும்பு பெட்டி எங்கே, அவையெல்லாம் கூட வருமோ அங்கே. நாடி வருவது பாவ புண்ணியம் அல்லாது, நாம் அறையில் அணியும் கோவணமும் வரது நன்குணர்ந்து கொண்டு சிந்தையும் தெளிந்து கும்பிடுங்கள் என்றும் தவநிலை நாட்டும் அருளமுதூட்டும் பதவி காக்கும் பக்தி கொண்டாடுவோம், தெய்வ பக்தி கொண்டாடுவோம். சுந்தர் பாடினார் தெய்வபக்தி கொண்டாடுவோம்னு. இன்னைக்கு வந்து மதுரையில் வந்து முருகன் நாடு நடக்கிறது ரொம்ப பொருத்தமாக அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்த்துக்கணும்னா இந்த ராகம் ஆபேரி ராகம். இந்த ஆபேரி ராகம் வந்து ஒரு அற்புதமான ராகம். இதில் வந்து ரொம்ப எக்கச்சக்கமான பாட்டெலாம் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தூக்கு தூக்கி படத்துலேருந்து கண்வழி புகுந்து என்ற பாடலை அவர் சுந்தர் பாடி பாட்டார். அதாவது இந்த ஜி ராமநாதனுடைய அவருக்கு அடிக்கடி கையாண்டுள்ள ஒரு ராகமாக இந்த ஆபேரி ராகம், கர்நாடக தேவகந்தாரி, பீம் பிளாஸ், இந்த ராகம் அவர் அடிக்கடி கையாண்ட ஒரு ராகம். இந்த ராகத்தில் இந்த ஆபேரி, கர்நாடக தேவகாந்தரி இரண்டு ராகங்களுக்கும் பெரிய வேற்றுமை ஒன்றும் கிடையாது. இந்த ஹார்மோனிய விரல்களில் அந்த விரல்கள் ஹார்மோனியத்தில் விரல்கள் ஓடும் பொழுது சில சமயம் ஆபேரியில் வரும் சின்னனியும் கர்நாடக தேவகாந்தரில் வரும் பெரியனியும் மாறி மாறி வரும். அதனால் இந்த ஆபேரி, கர்நாடக தேவகாந்தரி ராகங்களில் அவ்வளவு பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அந்த வழியில் நாம் முதல் ஆபேரி ராகம் என்று நாம் கருதும் சில பாடல்களை இங்கே வழங்கப் போகிறோம். அந்த வகையில் கண்வழி புகுந்து கருத்தினில் கலந்த மின்னொளியே ஏன் மௌனம், கண்வழி புகுந்து கருத்தினில் கலந்த மின்னொளியே ஏன் மௌனம், வேறெதிலே உந்தன் கவனம், வேறெதிலே உந்தன் கவனம், வேறெதிலே உந்தன் கவனம், வேறெதிலே உந்தன் கவனம், இன்மொழி பேசி எய்திட எண்ணும் இதயமில்லாதார் கவனம், இன்மொழி பேசி எய்திட எண்ணும் இதயமில்லாதார் கவனம், இழந்ததனால் இந்த மௌனம், இழந்ததனால் இந்த மௌனம், இழந்ததனால் இந்த மௌனம், இழந்ததனால் இந்த மௌனம், வண்ண சிலையே வண்ண சிலையே வளர்ப்பிறையே வந்ததறியேன் மனக்குறையேன், எண்ணம் வேம்பு எண்ணம் வேம்பு மொழி கரும்பு என்னை பிரிந்த உன்மனம் இரும்பு, கண்ணே போதும் சொல்லம்பு கண்ணே போதும் சொல்லம்பு, கனிமொழியே நீ என்னை விரும்பு, கண்வழி புகுந்து கருத்தினில் கலந்த விண்ணொளியே ஏன் மௌனம், வேறெதிலே உந்தன் கவனம், வேறெதிலே உந்தன் கவனம். பூவா மர்மம் பூத்தது. இந்த பாடலும் ஆபேரி ராகத்தில் அமைந்துள்ளதாக இந்த பாடலை வழங்குகிறோம். மிக அழகான ஒரு பாடல். டி எம் சௌந்தரராஜனும் ஜிக்கியும் பாடியுள்ள ஒரு பாடல். பூவா மர்மம் பூத்தது. கவிஞர் காமூர் ஷெரீப், நான் பெற்ற செல்வம் படத்துல எல்லா பாட்டுமே கவிஞர் காமூர் ஷெரீப் அவர்கள் ஏற்றுள்ள ஒரு பாடல் தான் இந்த பாடல். இந்த ஆபேரி ராகத்தில் அமைந்த ஒரு பாடலாக, பூவா மரமும் பூத்ததே பொன்னும் மணியும் விளைந்ததே, பூவா மரமும் பூத்ததே பொன்னும் மணியும் விளைந்ததே, ஜீவாமுதம் கிடைத்ததே, ஜீவாமுதம் கிடைத்ததே, பெரும் செல்வம் பெருகியே சேர்ந்ததே, பூவா மரமும் பூத்ததே பொன்னும் மணியும் விளைந்ததே, பணம் வந்த போதும் பண்போடுதானே இணைந்தென்றும் வாழ்வோம் அன்பாக நாமே, பணம் வந்த போதும் பண்போடு நானே இணைந்தென்றும் வாழ்வோம் அன்பாக நாமே, மனத்தாலும் தீதே எண்ணாது நாமே குணத்தோடு வாழ்வோம்
என்றும் மகிழ்வாயின் கண்ணே, இனிப்பானதே நாம் நீயே என்றாசை ராஜா, கனிச்சாரும் பாலும் போலே ஆனோம் என்றாணி. பூவாமனமும் பூத்ததே, பொன்னும் மணியும் விளைந்ததே, ஜீவ அமுதம் கிடைத்ததே, பெரும் செல்வம் பெருகியே சேர்ந்ததே, பூவாமனமும் பூத்ததே, பொன்னும் மணியும் விளைந்ததே. சார் இது அற்புதமான பாடல் சார். இந்த பாட்டை பற்றி சொல்லுங்க. நீங்கள் வந்து இந்த வேணை பார்த்தீங்களா, நம்ம அப்படியே காதுக்கு எவ்வளோ மதுரமாக இது பண்ணுறது. நான் பற்றி பேசுறதுக்கே நம்ம பாட்டு கேட்கறதுக்கே அவ்வளோ மனம் சந்தோஷமாக இருப்பாருங்க. அதுதான் நான் சொன்ன மாதிரி ஜி ராமநாதனுக்கு வந்து இந்த ஆபேரி, கர்நாடக தேவகாந்தாரி, பீம்பிளாஸ் இந்த ராகங்கள்ல தான் அளவு கடந்த ஆசை இருந்ததாக எனக்கு என்னோட ஒரு அனுமானம். ஏன்னா அந்த ராகங்கள்ல அவர் போடுற பாட்டு எல்லாமே அவ்வளவு இனிமையா இருக்கு. இப்ப நம்ம அடுத்தது காத்தவராயன் படத்துல இருந்து அதே பாபேரி ராகத்துல ஒரு பாடல் பார்க்க, நித்திரை இல்லை அப்படின்ற தஞ்சை ராமையாதாஸ் பாடல் ரொம்ப அழகான ஒரு சாங். அதாவது இவர் கர்நாடக தேவகாந்தாரி அல்லாமல் ஆபேரியில போட்டதாக கருதப்படும் இந்த பாடல். நித்திரை இல்லையடி சகியே நிம்மதி இல்லையடி, நித்திரை இல்லையடி சகியே நிம்மதி இல்லையடி, அந்த உத்தமனை தேடி சகியே உருகி வாடுதடி, நித்திரை இல்லையடி சகியே நிம்மதி இல்லையடி, அன்பின் இதயத்திலே அன்பின் இதயத்திலே சகியே அமர்ந்த கோவிலடி, நித்திரை இல்லையடி சகியே நிம்மதி இல்லையடி. அற்புதமான அற்புதமான பாடல் இது. தேங்க்யூ. அடுத்தது சார் வந்து கர்நாடக தேவகாந்தாரி. அதான் இப்போ ஆபேரியில் சில ஆபேரி நம்ம அனுமானம் பண்றத சில பாடல்களை பார்த்தோம். அடுத்தது கர்நாடக தேவகாந்தாரியில அவர் பண்ண சில பாடல்களை அற்புதமான பாட்டு. இந்த கர்நாடக தேவகாந்தாரினாலே வாராய் நீ வாராய் பாடல் ஒரு மிக அற்புதமான ஒரு பாடல். கர்நாடக தேவகாந்தாரி மந்திரிகுமாரி படத்துல இருந்து திருச்சி லோகநாதனும் ஜிக்கியும் பொன்மொழி நீலவாரம் என்றும் போல. இந்த கர்நாடக தேவகாந்தாரி ராகத்திலேயே அடுத்த பாடல் பொன்முடி திரைப்படத்திலிருந்து பாரதிதாசன் இயற்றியுள்ள ஒரு பாடலாக டிவி ரத்னமும் ராமநாதையர் இருவரும் இணைந்து பாடியுள்ள ஒரு வந்து அமரகவியில ஒரு சுரதா அவர்கள் இயற்றியுள்ள ஒரு பாடல். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். எம்.கே. தியாகராஜ பாகவதரும் பி. லீலாவும் இணைந்து பாடியுள்ள ஒரு பாடல். யானை கண்டம் போதே யானை கண்டம் போதே வானே கோபியாயி வாரிலே ஜோதியாயி கர்நாடக தேவகாந்தாரி ராகத்தில் மற்றும் ஒரு இனிமையான பாடலாக கூமா பாலசுப்ரமணியம் அவர்கள் இயற்றியுள்ள ஒரு பாடலாக கோமதியின் காதலன் திரைப்படத்திலிருந்து சீர்காழி கோவிந்தராஜனும் ஜிக்கியும் பாடியுள்ள ஒரு பாடலாக இந்த பாடல். படத்தில் வந்து டி.ஆர். ராமச்சந்திரன் சாவித்ரி. ஆமா.
அன்பே என்னாரமுதே வாராய், அன்பே என்னாரமுதே வாராய், வண்ணம் மிகும் வானவில்லை பொன்னாடையாய் மடித்தே, வண்ணம் மிகும் வானவில்லை பொன்னாடையாய் மடித்தே, வள்ளி உனக்கே பரிசு தருவேனே, அன்பே என்னாரமுதே வாராய். வெண்ணிலவு கிண்ணியிலே என் இதய காதலையே உண்ணமருவாய் நிறைந்தே தருவேனே, அன்பே என் ஆரமுதே வாராய். விண்ணில் மொழி கோடுகளாய் வேகமெனும் வெள்திரையில் உன் வடிவில் ஓவியமாய் வரைவேனே, அன்பே என் ஆரமுதே வாராய். இந்த சாங்கை முதல்ல திருச்சிதான் வச்சு எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக சீர்காழி, அப்புறம் தான் சீர்காழியை வச்சு எல்லாம் எடுத்தேன். சீர்காழி முதல்ல இது பாட்டு கோமதிங்கிற பாட்டு பூரா திருச்சியில் அந்த பாடி ஆயிடுச்சு. ஆனால் படத்துக்கு வந்து வரப்போ சீர்காழி பாடி ஒரு பாட்டு மாத்திரம் திருச்சியில் இல்ல அதுல அந்த ஒரு பாடல் மட்டும் அந்த வானமீதில் நீந்தி ஓடும் வெண்ணிலாவே நீதான் வந்ததேனோ ஜன்னலுக்குள் வெண்ணிலாவே, நானும் உன்னை பார்த்து விட்டால் வெண்ணிலாவே, நானும் உன்னை பார்த்து விட்டால் வெண்ணிலாவே, நீயே தாவியே மறைவதேனோ வெண்ணிலாவே, வானமீதில் நீந்தியோடும் வெண்ணிலாவே. அடுத்தது சார் இப்போ பார்க்க போகிறது செஞ்சுருட்டி. செஞ்சுரிட்டிரா இந்த செஞ்சுருட்டியில் வந்து நம்ம வந்து பாருங்க கோகுலவாணி படத்துலேருந்து அன்பு ஒளி வீசி அற்புதமான பாடல். அன்பொழி வீசின்னு ஒரு பாடல். இது அதை பற்றி சொல்லுங்க. கோகிலவாணி படத்துல சீர்காழி கோவிந்தராஜன் ஒரு பாடல், ரொம்ப அழகான ஒரு பாடல். அன்பொளி வீசி உயிர் வழிந்தாடும் விழியில் வான் கண்டேன், அன்பொளி வீசி உயிர் வழிந்தாடும் விழியில் வான் கண்டேன், தன்னிதழ் ஓசை இசையினில் வாணியில் வீணையை நான் கேட்டேன், தன்னிதழ் ஓசை இசையினில் வாணியில் வீணையை நான் கேட்டேன், பசும் பொன்னுடல் வாரி வீசிய ஜோதியில், பொன்னுடல் வாரி வீசிய ஜோதியில் வாட்டிய குளிர் உணர்ந்தேன், பின்னவள் அருகே புன்னகையோடு வர, பின்னவள் அருகே புன்னகையோடு வர என்னை நான் மறந்தேன், என்னை நான் மறந்தேன். அடுத்த பாட்டு வந்து நம்ம கேட்க போகிறது ரத்னகுமாரி படத்தில் கேரி மிக செல்வா பாட்டு ஒன்று. ரத்னகுமார் என்ற படத்திலிருந்து பி.யு. சின்னப்பா பாடியுள்ள ஒரு பாடலாக இந்த கேலி மிகச் செய்வாள் என்கிற இந்த ஒரு பாடல்.
மதுரை ஊரில் படத்துல அற்புதமான படங்கள் வந்து எம்ஜிஆர் பத்மராஜ் பண்ணிருப்பாங்க. தீர்த்த கரையில ஒரு பாட்டு, பாரதியார் பாடல். அதுல வந்து பாரதியார் செஞ்சுரிட்டி ராகத்துல ரொம்ப அழகான படத்துல இல்ல, அதான ராமநாதன் போட்டிருக்க செஞ்சுரிட்டி ராகத்துல ரொம்ப அழகான பாடல். அடுத்த பாடல். தீர்த்த கரையினிலே தீர்த்த கரையினிலே அந்த செண்பக தோட்டத்திலே தீர்த்த கரையினிலே அந்த செண்பக தோட்டத்திலே பார்த்திருந்தால் வருவேன் பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவில் பாஞ்சியோடென்று சொன்னாய் பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவில் பாஞ்சியோடென்று சொன்னாய் வார்த்தை தவறி விட்டாய் கண்ணம்மா வார்த்தை தவறி விட்டாய் கண்ணம்மா மார்பு துடிக்குதடி வார்த்தை தவறி விட்டாய் கண்ணம்மா மார்பு துடிக்குதடி பார்த்த விடத்தில் எல்லாம் உன்னை போல் பாவை தெரியுதடி பார்த்த விடத்தில் எல்லாம் உன்னை போல் பாவை தெரியுதடி